மாறிய பூதம், நீ மாறிய பூதம். கலக்கிற மச்சி. ஏதாவது பேசுனீங்க இங்க ஒரு கொலைய விழும். கொலை விழுகமா அந்த அளவுக்கு என்னடி கூட்டமே நடந்து போச்சு. 10 மாசம் சுமந்து பெத்த என் பிள்ளைய பாட்டில் அடிச்சு தூக்கி வீசினாரே உன் புருஷன். அதை விட வேற என்ன கொடுமை நடக்கணும்? புள்ள காணாம போயிட்டு அந்த வருஷம் எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அதுக்காக மூத்தத்தை உடைக்கிறமா புள்ள வந்துருவானா? குத்துக்கலாட்டு பெத்து வச்சிருக்கியே உன் புள்ள. அது காணாம போயிருந்தா இந்த பூஜாடியில இந்த வீட்டையே போட்டு உடைச்சிருப்பேன். ஏதோ விளையாட போயிருந்தாலும் இல்ல திருவிழால காணாம போயிருந்தாலும் திரும்பி வந்துருவான்னு நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா சின்ன புள்ளன் கூட பார்க்காம பாட்டில்ல போட்டு அடைச்சாரு உன் புருஷன். அந்த ஆளுக்கு நல்ல கதி வருமா? நல்ல பம்பு கொத்த. புருஷனை கொத்தாதடி, உன் புருஷனை தாண்டி கொத்து. கொத்தம். உன் புருஷன் கொலைகாரன், கொடுமைக்காரன். குழந்தைய துரத்தி விட்ட கொடுபாவி. உன் புருஷன் தாண்டி அயோக்கிய அறிவு கட்டவன். கொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியாத பொற போக்கு. மூசாமல எனக்கு மட்டும் பாசம் இல்ல. பெத்தவதா நீ. இத்தனை வருஷம் அவனை தோல்லிய மாதிரி தூக்கி போட்டு வளர்த்தவனா. அது வாயை திறந்து முதல்ல அப்பா அம்மான்னு கூப்பிட்ட போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏண்டி எனக்கு மூசாமல பாசம் இல்லையா? பெண்ணை போத்தி வளர்க்கணும், ஆனா அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் என் பேரனை அடிச்சு வளர்த்த, அணைச்சு வளர்த்த. எனக்கு இவருக்கு வேணுமா? என்ன சொன்ன? நல்ல பாம்பு கொத்தணுமா? கொத்தாதுமா. நான் அந்த அளவுக்கு பாசம் உள்ள தாத்தா. கொத்தாது. வெளியில லோன்னு கத்திட்டு பட்டு போயிடுவீங்க. நான் அந்த மாதிரி இல்லடி, அடக்கி வச்சு பண்ணி. என் வேற பத்தி எனக்கு தெரியும். அவன் கண்டிப்பா ஒரு நாள் வருவான். கண்டிப்பா வருவான். இதுவார் இந்த சாக்கடை சண்டையை நிறுத்தல. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டுல நிறைய பாட்டில் இருக்கு. அடைச்சு வச்சிருவோம் ரெண்டு பேரையும். போக. திருந்தவே திருந்தாது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன லாபம். அப்பா நல்ல வேலை யாரும் பார்க்கல. என்ன உள்ள ஒண்ணுமே காணோம்? ஏற்கனவே பரச சுட்டமா டோட்டலா சுட்டுட்டான் போல் இருக்கு. கன்றாவி கை அரிக்குதே. பணம் கிடைக்கணுமே. கிடைச்சிருச்சுடா. ஆஹா கிடைச்சிருச்சுடா. நமக்கு தான் கை சும்மா அரிக்காதே. குறிப்படையும் நமக்கு கிடையாதே. ஏற்கனவே செத்து போயிட்டான் போல் இருக்கு. மூச்சு இருக்குது. உட்கார போட்டு ஒப்பாரி வச்சிட வேண்டியதுதான். நல்ல வேலைப்பா, பிடிக்கல. அட்மாஸ்பியர் காசு போட்டா தானே நம்புவானுங்க. சத்தம் போட்டா இவன் எந்திரிச்சுக்குவானே. என்னப்பா ஆச்சு? இவர் ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயிங்க. ஒன்னும் புரியலையே. எனக்கு கூட தான் ஒன்னும் புரியல. எது இல்லைங்க, இவரு தஞ்சாவூர்ல ஒரு பெரிய விவசாயிங்க. மழை பெஞ்சு பயிர் பச்சையெல்லாம் நல்லா வளர்ந்து லட்ச லட்சமா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாருங்க. ஆனா மழை இவர் மனசுல மண்ணை போட்டுருச்சுங்க. ஒருவேளை சொத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை. மானஸ்தம் பாருங்க. இனிமே உயிர் வாழக்கூடாதுன்னு நினைச்சு வாயை பொளந்துட்டாருங்க. அது சரிப்பா, தஞ்சாவூர்காரங்கிற அங்கெல்லாம் சாகறதுக்கு இடம் கிடைக்காம சென்னையில வந்து ஏன் செத்தாரு? மனசுல என்ன பெரிய அறிவாளித்தனமா கேள்வி கேட்கறதா நினைப்பா? நார்த்ல பிறந்த ராஜீவ் காந்தி சவுத்துல வந்து இறந்து போகலையா?
செட்டிநாட்டுல பிறந்த கண்ணதாசன் ஃபாரின்ல போய் இறந்து போகலையா? அதெல்லாம் அவங்க தலையெழுத்து விதி. கர்ச்சீப்ல காசை போட்டு போய்கிட்டே இரு. கதை கேக்குற நீ? காசெல்லாம் இல்ல, அப்புறமா அந்த பக்கம் வரும்போது இருந்தா போட்டு போறேன். காசு இல்லையா? இப்படி கொஞ்சம் வாங்க. ஆ? பூ, போடா அந்த பக்கம். ஹஷ். ஹச், ஹச். அது காலையில இருந்து ஒரே ஜலதோஷம். அதான் எனக்கு தும்மல். போ. டேய், அதான் போ சொல்லிட்டேன்ல, அங்க என்ன பார்த்து லுக்கு? காசே கொடுக்க முடியல, லுக்கு விடுறான். போடா அந்த பக்கம். மோகரே பாரு. இவன் எந்த நேரமும் நம்மளை காட்டி கொடுத்துருவான் போல் இருக்க. இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்ன இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடணும். வாயில மட்டும் வேற தம்பி, பணத்தை இப்படி வெறுமனே படுக்க வைக்க கூடாதுப்பா. மாலை வாங்கி போட்டு தலைமாட்டுல ஊதுவத்தி கொளுத்தி வை. எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசைதாம்மா. ஆனா கையில காசு இல்லீங்களே. காசா? இந்த நூறு. 100 ரூபா? தாய்க்குள்ளம்னா தாய்க்குள்ளம் தான். பாத்தீங்களா? காலையில இருந்து கண்ட நாய் காசு போட்டு போனுச்சு. ஆனா உங்க அளவுக்கு நல்ல மனசு யாருக்காவது இருந்துச்சா? அம்மா, நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நல்லா நான் நல்லா இருக்குமா? இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல அடக்கம் பண்றது வழியை பாரு. சரிங்கம்மா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட என் பல்லுல படலமா. அதனால தான் தொண்டை அடைச்சிக்கிட்டு கிச்சு கிச்சு ஆயிருச்சு. சரி, டீ தண்ணி வாங்கி குடி. நீயும் படுத்துற போற. சரிங்கம்மா, நான் குடிச்சுக்கிறேன். இவனை நம்பி இனிமேல் பிரயோஜனம் இல்லை. இருக்கிறத சுருட்டிட்டு ஓடிட வேண்டியதான். நெத்தியில வச்ச 1 ரூபா எதுக்கு விடணும்? எடுத்துருவோம். ஹலோ 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 ஹலோ. எவ்வளவு நேரத்துக்கு இப்படி ஹலோ சொல்லிட்டே இருக்கலாம்? ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு தேங்க்ஸ். தூங்கிட்டு இருந்த உன் மேல துண்டை போட்டு கலெக்ஷன் பண்ணிட்டேன்ல. அட பாவி, தூங்கிட்டவன பணம்னு ஏமாத்தி காசை வசூல் பண்ணியடா. நம்ம கிட்ட போன மாதிரி படுத்து ஏமாத்துறோம். எந்திரிச்சாயா? எல்லாரும் வாங்க. ஓடி வராங்க. ஏப்பா உனக்கு டேய் டேய். ஆஹா, இவங்க ஓடி வரத பார்த்தா நேரா நம்ம நோக்கி தான் ஓடி வராங்க. இவன் வேற தப்பிச்சு ஓடி போயிட்டான். யார் அடிச்சாங்களா? ஏய், ஆமா. அட நாதாரி பயல்களா, என்ன ஏமாத்தி பணத்தை அடிச்சிட்டு போன விட்டுட்டு அடிபட்ட என்ன போய் திரும்ப திரும்ப அடிக்கிறீங்களேடா, அறிவு கட்ட மடையனுங்களா. இது எந்த விதத்துலடா நியாயம்? டேய், என்ன படுக்க வச்சு பணம் சம்பாதிச்சே இல்ல, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. வெளில ஒண்ணு பாத்துறேன்டா. ஐயா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோதண்டம், என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் தண்டம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கூப்பிடுறது ராமன். முழு பெயர் கோதண்ட ராமன். ஆய்படாத பாடுபடுவீங்களே. அதை ஏன்பா கேட்குற? வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பொண்டாட்டி புடுங்கல். சம்பளம் பத்தல, அது பத்தல, இது பத்தலைன்னு ஒரே திட்டு. ஒரே நாளில் நான் கமிஷனர் ஆகணும்னு ஆசைப்படுறா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது கேஸ் கொடுத்தாங்கன்னா அதை பிடிச்சி ப்ரமோஷன் வாங்கலான்னா ஒரு கேஸையும் என்னை நம்பி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நான் ஏற்கு மாற ஏதாவது பண்ணிடுவேன்னு நினைப்பு. அப்ப ஆறுதலுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே? இருக்காங்க. என்னுடைய ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தான் எனக்கு ஆறுதல். கவலைப்படாதீங்க, சமயபுரம் மாரியம்மா உங்களை கைவிட மாட்டா. 7க்கும் 8க்கும் நடுவுல ஏதாவது ஒரு நம்பரை டக்குன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, யோசிக்கிறீங்க? இல்லைங்க, 7.5 சொல்லலாமா இல்லை 7.5 சொல்லலாமா யோசிச்சுட்டு இருக்கேன்.
இதுதாங்க உங்க பிரச்சனையே. இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? இதுலதான் பிரச்சனையே. குரு வீடு மாறினான்னா எல்லாம் சரியா போயிடும். ஓ, குரு ஏன் வீடு மாற மாட்டேன்றான்? அட்வான்ஸ் அதிகமா இருக்கிறதால யோசிக்கிறான். என்னங்க கேள்வி கேக்குறீங்க? அந்தந்த காலகட்டத்துல மனுஷங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுங்களா? இருக்கு. ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு பட்டுப்புடவை, ரவிக்க 10 கிலோ அரிசி, கையில ஒரு 250 ரூபா பணமும் கொடுத்தீங்கன்னா உங்க பிரச்சனை தீந்துடும். அதுலயும் வேளச்சேரியோடு 48ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிற வனஜாங்கிற சுமங்கலி பொண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இதுல வனஜா என்ன ஸ்பெஷல்? அது என் பொண்டாட்டிங்க. அட போயா, என் பொண்டாட்டியும் சுமங்கலி தானே. நீ சொன்னதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சேன்னா வருஷம் பூரா நாங்க சந்தோஷமா இருப்போம். ஐயா ஐயா ஐயா, ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்க. வாங்கிட்டு போகாம இருக்கிறேன்னு சந்தோஷப்படே. டேய் சவுண்ட் வைடா, பொம்மை படம் மாதிரி இருக்கு. சவுண்ட் வச்சா அம்மா வந்துருவாங்க, கம்மனு பாருடி. ஸ்கூலுக்கு போற நேரத்துல என்ன டிவி வேண்டி கிடக்கு? எங்க அந்த மனுஷன்? எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். அவர் வேலையில பொறுப்பு இல்ல, உங்க மேலயும் அக்கறை இல்ல. கிளம்புங்க, பை எடுத்து கிளம்புங்க சொல்றேன். உங்களோட போராடிட்டே இருக்கணுங்கிறத என் தலையெழுத்து. போங்க. டிவி பார்த்ததுக்கே அம்மா திட்டுறாங்களே. பக்கத்து வீட்ல அனுவும் பிரியாவும் டெய்லி விசிடில படம் பார்க்கறாங்க. நம்மளும் பக்கத்து வீட்லயே பிறந்திருக்கலாம். டேய் கௌதம், அப்பா ரொம்ப பாவம் இல்ல? நம்மளும் பணக்காரங்க ஆயிட்டா அம்மா யாரையும் திட்ட மாட்டாங்கல்ல? அப்பாவும் அம்மா திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசாம நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா? நம்ம வீட்டை விட்டு போயிட்டா அப்பா அழுதுகிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அம்மா நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, அதுக்கு தான் சொன்னேன். வேணாம், அப்படிலாம் செய்யறது தப்பு. சரி, நம்ம அப்பாவுக்காக இங்கேயே இருப்போம். வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஓகேயா? ஓகேடா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எல்லாரும் வந்தாச்சு, நீங்க 2 பேரும் மட்டும் ஏன் லேட்டு? சாரி மிஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன் கேக்குறேன். வர்ற வழியில தாத்தா வந்தாங்க, பாட்டி வந்தாங்க, பார்த்தோம் லேட் ஆயிடுச்சுன்னு புராணம் எல்லாம் சொல்லக்கூடாது. இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே லேட்டா வந்தீங்க கிளாஸ்ல அலோ பண்ண மாட்டேன். போய் உட்காருங்க. வீட்ல அம்மா தொல்லை, இங்க மிஸ் தொல்லை. எப்பதான் விடுதலை கிடைக்க போகுதோ? நல்லா இருக்குல்ல? இந்த தாத்தா நேர்ல வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் நல்ல பிள்ளைங்க, சண்டை போடாம சாக்லேட் எடுத்துக்கணும். இப்போ தாத்தா சொல்ல போறதையும் சந்தோஷமா கேட்கணும். போங்க, நீங்களும் போய் உட்காருங்க. போங்க. சொல்லுங்க தாத்தா. சொல்றேன். ஒரு காட்டுல 3 மரங்கள் இருந்துச்சு. அந்த 3 மரத்துக்கும் ஒவ்வொரு ஆசை. ஒரு மரம் சொல்லுச்சு, நான் பெரிய நகைப்பெட்டி ஆகணும், தங்கம் வைரம் வைடூரியம்னு எனக்குள்ள வச்சு கூட்டுற நகையோட சேர்ந்து நானும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லுச்சு. இன்னொரு மரம் தான் பெரிய கப்பல் ஆகணும்,
ராஜாவையும் ராணியும் மட்டுமே சுமந்துக்கிட்டு அப்படியே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. 3வது மரம் தான் ரொம்ப உயரமா வளர்ந்து ஆண்டவனுக்கு ரொம்ப நெருக்கமாகிற வரைக்கும் வளரணும். உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு விரும்புச்சு. ஒரு நாள் அந்த 3 மரத்தையும் வெட்டி கொண்டு போனாங்க. தான் நகைப்பெட்டியா ஆகணும்னு ஆசைப்பட்ட அந்த முதல் மரம் அங்க மாட்டு தொழுவத்துல மாடுகளுக்கு தீனி வைக்கிற பெட்டியா ஆயிடுச்சு. தான் கப்பலா ஆகணும்னு ஆசைப்பட்ட மரம் சாதாரண மனிதர்களை ஏத்திட்டு போற படகா மாறிடுச்சு. உயரமா வளர்ந்து ஆண்டவனுக்கு நெருக்கமாகணும்னு ஆசைப்பட்ட மரத்தை எதுக்குமே பயன்படாதுன்னு ஓரமா போட்டுட்டாங்க. 3 மரங்களும் தான் ஆசைப்பட்டதையும் இப்ப இருக்கிற நிலைமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? மாட்டு தொழுவத்துல ஒரு நாள் நிறைமாத கர்ப்பிணியான ஒரு அம்மா தன் கணவனோட வந்து தங்குனாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. பிறந்த குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாம நகைப்பெட்டியா மாறணும்னு ஆசைப்பட்டு மாட்டுக்கு தீனி வைக்கிற பெட்டியா மாறின அந்த பெட்டி மேல வைக்கோலை எடுத்து பரப்பி அந்த குழந்தைய அது மேல படுக்க வச்சாங்க. அந்த குழந்தை தான் ஆண்டவர் இயேசுபிரான். அப்ப அந்த பெட்டி தான் நகைப்பெட்டியா ஆயிருந்தா கூட இப்படி இறைவனை சுமக்கிற அந்த பாக்கியம் கிடைக்காம போயிருக்குமே. நல்ல வேளை இந்த மாட்டு தொழுவத்துல இருக்கோமேங்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். அதே மாதிரி படகான இன்னொரு மரம் ஒரு நாள் ஆளுங்களை ஏத்திக்கிட்டு கடல்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சிருச்சு. நாம கடல்ல மூழ்க போறோம், இனி நமக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு அந்த படகான மரம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு புயல் ஓயட்டும் அப்படின்னு சொன்ன உடனே புயலும் நின்னுடுச்சு. அப்போதான் அந்த மரத்துக்கு தெரிஞ்சது பயணம் செய்தவது இயேசுபிரான்னு. அப்பதான் படகான அந்த மரம் அந்த பாக்கியம் தனக்கு கிடைச்சதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. எதுக்குமே பயன்படாது அப்படின்னு போட்டு வச்சிருந்த 3வது மரத்தை ஒரு தச்சம் பார்த்துட்டு சிலுவை பண்ணான். அந்த சிலுவையில ஒருத்தரை படுக்க வச்சு ஆணி அடிக்கும் போதுதான் அவர்தான் இயேசுபிரான் ஆண்டவர்னு தெரிஞ்சதும் கண்ணீர் விட்டுச்சான். இருந்தாலும் ஆண்டவனை சுமக்கிற பாக்கியம் கிடைச்சதேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுச்சான். அப்படித்தான் மனித வாழ்க்கையும். தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலையேன்னு மனசு ஒடிஞ்சு இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையும் இழந்துடக்கூடாது. எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அவனோட ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இல்லாம இருக்காது. நம்ம எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க வாழ்க்கைய நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ பழகிக்கிட்டாலே போதும். அதுவே நம்மள ஆண்டவனுடைய அருகாமையில கொண்டு போகும். சைலன்ஸ். நான் இங்க சீரியஸா பாடம் நடத்திட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கு என்ன இமேஜினேஷன் வேண்டி இருக்கு? கை நீட்டுங்க. கெட் அவுட். வெளியில போய் நில்லுங்க. எந்த தவறு செஞ்சாலும் பிள்ளையார் சாமி தான் நம்மளை காப்பாற்றணும்.